இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு நிம்மதியாய் வாழ்வதற்கான 7 படிகள். நிம்மதியாய் வாழ்வதற்கான 7 படிகள். வாழ்க்கைக்கு முக்கியம் நிம்மதி. பணக்காரங்க எல்லாரும் சொல்கிறது, நிறைய பணம் படைத்தவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் என்னத்துக்கு சார், மனுஷனுக்கு நிம்மதி தானே சார் முக்கியம் அப்படின்றாங்க. ஏழைப்பட்டவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, என்ன சார் பணம் இல்லைனாக்கா நிம்மதி எங்கே இருக்குது சார், கையில் காசு இல்லைனாக்கா நிம்மதியே இல்லையா சார், ஒரே கவலையாக இருக்குது, எப்படி வாழணும் என்ன செய்யணும் இதே ஒரு கவலையாக இருக்குது, நிம்மதியே இழந்துடுறோம் பணம் இல்லைனாக்கா. பணம் இருந்தால் தான் சார் நிம்மதியாக வாழ முடியும், பணம் இல்லாதவங்க சொல்கிறது. ஆனால் பைபிளில் நம்ம பார்க்கும்போது பைபிள் சொல்கிறது என்னென்னா, உலகத்தில் யாருக்குமே நிம்மதி இல்லை, உலகத்தில் யாருக்குமே நிம்மதி இல்லை. அவங்கவுங்களுக்கு ஏற்ற பிரச்சனை அவங்கவுங்களுக்கு இருக்க தான் செய்கிறது என்று வேதத்தில் நம்ம படித்தா புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பைபிளில் இருந்து ஒரு சிலரை பார்க்கும்போது நிம்மதி இழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எப்படி நம்ம நிம்மதி இழக்கிறோம், நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம், அல்லது நம்முடைய நிம்மதி கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போது அதை மேற்கொண்டு அந்த நிம்மதி இல்லாத ரெஸ்ட்லெஸ் பீஸ்லெஸ் மைண்டை ஜெயிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழறது எப்படி என்பதை கற்றுக்கொண்டால், அதை கை கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். இப்போ நான் வேதத்தின் அடிப்படையில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான ஒரு 5 காரணங்களை இன்றைக்கி சொல்கிறேன். நிம்மதியாக வாழறதுக்கு என்ன செய்யணும் என்கிற 7 படிகள், 7 steps to peaceful life அடுத்த வாரம் சொல்கிறேன். நிம்மதியோடு வாழ முடியாததற்கான ஒரு 5 காரணங்கள் இப்போ பார்க்க போகிறோம். 1, நம்ம எப்போ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நேரிடுகிறது என்றால், பேராசை நமக்கு இருக்கும் என்றால் நிம்மதி இல்லாமல் போயிடும். பேராசை, மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு பேராசை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியாது. நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார். அவர் நீங்கள் யாருமே செய்யாத வகையில் ஊழியம் செய்தார். நீங்கள் யாருமே அந்த மாதிரி செய்யலை, அவர் ஒருத்தர் தான் அப்படி பண்ணார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 15 வருஷத்துக்கு முன்னே நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற செய்தி அந்த வாரத்தில் தியானம் பண்ணி அதை எழுதி அதை பிரிண்ட் பண்ணி புக் ஸ்டாலில் வச்சுருப்போம். ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் முடிஞ்சதும் போகும்போது அன்றைய செய்தியை நீங்கள் பிரிண்டிங் காப்பியாகவே வாங்கிட்டு போகலாம். ஒரு 2 ரூபாவோ 1 ரூபாவோ அது விலை, அப்படி வச்சுருந்தோம். அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற அந்த செய்தியினுடைய பிரதி வாங்கிட்டு போயிட்டு அதை நிறைய காப்பீஸ் ஜெராக்ஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டுருப்பார். அப்படி செய்தார் அவர் ஊழியம். அவ்வளவு ஆர்வமாக இருந்தார், அப்படி ஊழியம் செஞ்சார். அவருக்கு பணத்தின் மீது கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. பணத்தின் மீது ஆசை, நல்ல வருமானம் இருக்குது, வேலை இருக்குது, நிரந்தரமான வேலை தான், ஆனால் பண ஆசை வந்துருச்சு. இதனால் பல வகையான வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டார். ஒரு வகையில் 2 வகையில் பல வகையில் முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணிட்டு எல்லா விதமான நிம்மதியை இழந்துட்டார், மதிப்பு இழந்துட்டார். கடவுள் மேலே இருந்த அந்த பக்தி பற்று எல்லாத்தையும் இழந்துட்டு, இன்னும் கூட சொல்லலாம் அவர் அதனால் என்ன இழந்தாருன்னு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படலை.
அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாயிட்டார். நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த அவருடைய வாழ்க்கை பண ஆசை அல்லது பணத்துக்காக பேராசை கொண்டதுனாலே அந்த அளவுக்கு போயிட்டார். அதுதான் பைபிள் சொல்லுது. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. த ரூட் காஸ் ஃபார் எவ்ரி விக்கெட்னஸ். இது த லஸ்ட் ஆஃப் மணி. பணத்துக்காக ஆசைப்படுற அந்த பேராசை இருக்குதே, அது எல்லா தீமைகளுக்கும் வேறு. அதனால் எல்லா விதமான தீங்குகள், தீமைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறார் பாருங்க. சிலர் இந்த பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான வேதனைக்குள்ளாயிட்டாங்க அநேகர் பண ஆசைக்காக போயிட்டு. அருமையான கத்து பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் பண ஆசை மட்டுமில்லை, பேராசை. பேராசை நமக்கு இருக்குது, இருந்தாலும் வேற இன்னும் அதிகமாக ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, நமக்கு இருக்குது இருந்தாலும் அதிகமாக ஆசைப்படுறோம். இந்த பேராசைனால பலவிதமான பிரச்சனைகள். நான் சொல்கிறது பணத்தை பற்றி தான் சொல்கிறேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்குது, ஆனாலும் ஆசைப்படுறோம், அதிகமாக ஆசைப்படுறோம். வேறு வேறு விஷயங்கள்லாம் கூட, வேறு விஷயங்கள்லாம் கூட புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள், இதனால தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான காரணம், நிம்மதி கெட்டு போகிறதுக்கான காரணம். அதனால அருமையான கருத்துப்பிள்ளைகளை, நாம் நிம்மதி இழக்கிறதுக்கு, கெடுத்துக்கிறதுக்கு, நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால் பொறாமை. பொறாமை. பைபிளில் ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுக்கு பொறாமை வந்துவிட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காயின் ஆபேல் அண்ணன் தம்பி 2 பேருமே ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறாங்க. ஆண்டவர் ஆபேலுடைய அவருடைய அண்ணனாக இருக்கிற காயினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. என்ன தப்பு பண்ணிட்டோம்? இதை நம்ம சரி செய்துக்கிட்டு ஆண்டவருக்கு உகந்த பலியை ஏறெடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக தம்பி மேலே பொறாமை. அவன் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கினாரே, என் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கலையே, அவன் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கினாரே, என் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கலையே, இந்த பொறாமை. அன்னிலிருந்து காயினுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்துட்டார். அன்னிலிருந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். இதே யோசனை தான், இதே யோசனை. இந்த யோசனையிலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, தம்பி மேலே பகையை வளர்த்து கொண்டார். இந்த பொறாமை பகையாக மாறிடுச்சு. இவனை தீர்த்து கட்டுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இவன் இருக்கிற வரைக்கும் இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் வருது, இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எரிச்சல் வருது, இவனை தீர்த்து கட்டினா தான் நமக்கு நிம்மதி அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு ஒரு நாள் நல்ல வாட்டம் பார்த்து நேரம் பார்த்து தம்பியை கொலை பண்ணிட்டான். காரணம் பொறாமை. தம்பி மேலே வந்த பொறாமைனால ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டான், நிம்மதி போயிடுச்சு. அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஒருத்தர் மேலே நமக்கு பொறாமை இருந்துச்சுன்னா நம்ம மனசில் நிம்மதி இருக்காது. இன்னொருத்தர் மேலே பொறாமைப்பட்டுட்டே இருக்கிறோம், அவங்கள பார்த்தா நமக்கு பொறாமை வருது. அப்படின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்துருவோம் என்று நாம் இங்கே கற்றுக்கிறோம். அடுத்ததாக நம்ம நிம்மதியை இழக்கிறதுக்கு அல்லது நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னாக்கா, எப்போ பார்த்தாலும்
சீரியஸாக இருக்கிறது, ஜனங்களோட நல்ல சிரித்து பேசுகிறதில்ல, ஏதாவது அவங்கள சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக பழகிறதில்ல, எப்போ பார்த்தாலும் முகத்தை சீரியஸாக வச்சுன்னு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் முகத்தை சீரியஸாக வச்சுன்னு இருக்கிறது. இப்படி எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருந்தார். எத்தனையோ வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறவரை யார்கிட்டையாவது பேசி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறதோ சிரிக்கிறதோ ஜாலியாக பேசுகிறதோ அதெல்லாம் இல்லை அவர்கிட்ட. எப்போ பார்த்தாலும் முன்னு இருப்பார். எதனா பேசினார்னா அடுத்தவங்க மேலே ஏதாவது சொல்லி, அந்த தெலுங்கில் சொல்லுவாங்க நிஷ்டூரம் அப்படின்னு, அதாவது அடுத்தவங்களை குறைய சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லியிருப்பார். அதான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லியிருப்பான். அவங்க இருக்கிறாங்களே அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க இருக்கிறாங்களே அவங்க அப்படி, நான் வேலை செய்கிற இடத்துல அந்த மேனேஜர் இருக்கிறானே அந்த மேனேஜர் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த மாதிரியான பேச்சு தான். எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருந்தார். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டாருங்க அவர். வாழ்க்கையில் நிம்மதியாகவே வாழ முடியல. கடைசியில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். யார் தற்கொலை பண்ணிக்குவாங்க? நிம்மதி இல்லாதவங்க தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க. தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் பிள்ளையில் இருக்கிற நாமும் எல்லாரிடத்துலேயும் அன்பாக பழகணும், எல்லாரிடத்துலேயும் அழகாக பேசணும். அவங்கக்கிட்ட நம்முடைய அணுகுமுறை ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள மகிழ்விக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு நான் எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு இந்த பிரசங்கத்தில் சொல்கிறேன், சிரிக்கிற மாதிரி சொல்கிறேன், அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்கிற பழக்கெல்லாம் நமக்கு இல்லை. ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு கூட தெரியுமா, எங்கள் சர்ச்சில் என்ன ஆச்சு தெரியுமா நேற்று அப்படின்னு இழுத்து இழுத்து சொல்லுவீங்க. நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டீங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை சொல்ல மாட்டீங்க, மற்றவங்க உணர்கிற மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிற இந்த செய்தி இருக்க, இதை நீங்கள் அழகாக மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஏன் நமக்கு நிம்மதி இல்லை தெரியுமா வாழ்க்கையில் அப்படின்னு இந்த 5 விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறதுன்னுவாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. சரி, அப்போது சீரியஸாக இருந்து அவர் எப்போ பார்த்தாலும் சீரியஸாக முகத்தை வச்சுருப்பார், சீரியஸாக பேசினிருப்பார். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். நம்மெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பேச்சு, நம்முடைய மற்றவங்ககிட்ட பழகிற விதம் அவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம இஷ்டப்படணும். அப்போ தான் நம்முடைய ஆண்டவரை இஷ்டப்படுவாங்க. இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லார்கிட்டையும் நல்ல பேசுங்க, நல்ல பழகுங்க, நல்ல ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வைங்க. சிரிச்சுக்கிட்டு இருங்க, நிம்மதியாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. இப்படி ஒருத்தர் நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ தெரியல உலகத்தில். சீரியஸாக இருக்கிறவங்க யாருக்குமே நிம்மதி இருக்காது. சரி, 4வது காரணம், நம்ம நிம்மதியாக வாழ முடியாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், பகை. மற்றவங்க மேலே பகை உணர்வு, கசப்பு, வெறுப்பு மனசில் வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. இதுக்கு உதாரணம் சவுல் ராஜா. சவுல் ராஜாவுக்கு தாவீதின் மீது ஒரு பகை உணர்வு இருந்துச்சு, வெறுப்பு இருந்துச்சு, கசப்பு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் சவுல் ராஜாவுக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதியாக வாழ முடியல. ஆண்டவருக்கு வெறுப்பு ஆயிடுச்சு சவுல் ராஜாவின் மீது. சவுல் ராஜாவை ஆண்டவர் ஒதுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசவும் இல்லை, அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் இல்லை. கடைசியில் அந்த ராஜா சொல்கிறாரு, ஆயுதங்களை சுமந்துன்னு வர்றவங்ககிட்ட சொல்கிறாரு, டேய் உன் கத்தியில் என்னை குத்தி சாவடிச்சிடுறான் அப்படின்றார். அந்த அளவுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு அவருக்கு. பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இனி வாழறது அவருக்கு அவமானமாக போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம், மனசுக்குள்ளே பகையும் கசப்பும் வெறுப்பும் வளர்த்து கொண்டார்.
அருமையான கருத்து பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட யார் மேலாவது எப்போ பார்த்தாலும் பகை பல்ல கட்சின்னு இருக்கிறோம். அவங்கள பார்த்தாவே ஒரு நம்ம பார்வையே மாறுது, நம்ம யோசனையே மாறுது. அவங்கள பார்த்து அவ்வளோ கசப்பு, அவ்வளோ வெறுப்பு நம்ம மனசில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியாது. எப்போ பார்த்தாலும் அந்த யோசனையில் தான் இருப்போம். நிம்மதியை நமக்கு நாமே கெடுத்துக்குவோம். இது 4வது காரணம். 5வது காரணம், நம்ம நிம்மதியாக வாழ முடியாததுக்கு 5வது காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தினால எப்போ பார்த்தாலும் சிடுன்னு பேசுறது, கோபமாக பேசுறது, சிடுன்னு பேசுறது. ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. ஆஃபீஸில் அவங்க பாஸ், அவர் யார், அவர் அதிகாரி இவர் மேலே கோபப்பட்டு, இவர் கிளர்க்காக வேலை செய்கிறார். கோபப்பட்டு அந்த ஃபைலை பார்த்து, என்ன அந்த ஃபைலு, இது என்னது, அது என்னது, என்ன எழுதி கொண்டு வந்திருக்கிற, எப்போ நான் சொல்கிறது எப்போ எழுதின்னு வர தப்பா அப்படின்னு போட்டார். அவன் முகத்திலே போட்டுட்டு அவர் அதை எடுத்துன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாரான். வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஒய்ஃபு, ஏன் லேட்டு அப்படின்ச்சான். இதுதான் கேட்பாங்க ஒய்ஃபுங்க. லேட் ஆச்சுன்னா மட்டும்தான் கேட்பாங்க, என்ன சாப்பிட்ட, என்ன குடிச்ச, எதனா செய்யட்டுமா, உனக்கு எதனா பிடிச்சது எதனா செய்யட்டுமா. அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. லேட்டானால் கேட்பாங்க. எதனா வீட்டில் கம்மியாக இருந்தால், அது கம்மியாக இருக்குது, இது வாங்கி வரல, அது வாங்கி வரல, என்ன பண்ணுற நீன்னு கேட்பாங்க. தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்பாங்களே ஒழிய, வீட்டுக்கு வந்த உடனே நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்யட்டும், குழி பணியாரம் செய்யட்டுமா, இல்லை வேண்டாம்மா, இரு ஒரு நிமிஷம் நான் செய்கிறேன். அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்று என்ன இருக்குது, நம்மள ஆளை பிடிக்கவே முடியாது. இன்னும் லேட்டு, எப்போ ஆஃபீஸ் விடுறது, நீ எப்போ வர்ற வீட்டுக்கு. அவரே எரிச்சலில் கோவத்தில் வந்திருக்காரு. அங்கே பாஸு திட்டி அமிச்சார் இல்லை, அந்த கோவத்தில் எரிச்சலில் இவர் வந்தது. இந்த அந்த கேட்டதும், இதுதான் கேட்பியா நீ வந்தாக்கா, குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னா அந்த முகத்தில் இவர் போட்டார். இந்த ஃபைலை போட்டு போய் நின்றுட்டார் அவர். ஐயோ என்னடா இவர் கோபமாக இருக்காருன்ட்டு, ஐயா அதுக்கே இந்த பொண்ணு இந்த ஃபைல் எடுத்துன்னு வீட்டுக்குள்ளே போகும்போது குழந்தை வந்துச்சு. வந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்கிறேன். அந்த குழந்தை மேலே இது போட்டுச்சு. அந்த குழந்தைக்கு படாத இடத்துல பட்டுட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கோபம் சிடுன்னு வீட்டில் இருந்தால், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கே நிம்மதி இருக்காது. நீ என்னவோ நினைக்கிற, நான் ரொம்ப வீராப்பாக இருக்கிறேன், ரொம்ப வீரமாக இருக்கிறேன், ரொம்ப என்னை பார்த்தா பயப்படுறாங்க, நான் கோபக்காரன்னு சொல்லிட்டு இப்படி நடுங்குறாங்க நான் வந்தால் போனாக்கா அப்படின்னு நீ நினைக்கிற. நீ வீட்டில் ஒரு பேய் மாதிரி இருக்கிற. நீ ஒரு மனுஷன் மாதிரி நடந்துக்க, நல்ல அன்பாயிரு, நல்லா பழகு, நல்லா பேசு, நல்லா உட்காந்து பசங்களோட விளையாடு, வீட்டம்மாவோட கூட நல்லா பேசு, அந்த மாதிரி இரு. எப்போ பார்த்தாலும் சிடு நீ இருந்தா, அதே மாதிரி தான் வீட்லேயும் இருக்கும் சூழ்நிலை. வீட்டில் சூழ்நிலை உனக்கு இன்னும் கோபம் வர்ற மாதிரியே தான் அங்கே எல்லாமே நடக்கும். அதனால் நீ எப்போ சிடுன்னு இருக்காத, நீ நல்லா இரு, ரிலாக்ஸாக இரு. அதனால இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ நிம்மதியாக வாழ முடியும். நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கே காரணம், எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருக்கிறது, கோபமாக பேசுறது. இந்த கோபமாக இருக்கிறது பைபிள் கூட நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கோபப்படலாம் ஆனால் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதனால் நம்ம எப்போ பார்த்தாலும் வீட்டில் சிடுன்னு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றோன்னாவே வீட்டில் எல்லாம் பயந்துடணும். அதெல்லாம் ஒரு பழைப்பாது. நான் கேட்குறேன், நீ வீட்டுக்கு வந்தால் எல்லாம் பயப்படணும்னு நினச்சேன். நீ என்ன மனுஷனா நீ? இல்லை நீ என்ன, நீ வில்லன் மாதிரி நடக்கிறிய, வீட்டில் நடந்துக்கிறிய. நீ வந்தால் எல்லாம் பயப்படணும் அப்படின்னா நீ மனுஷனா? நீ வர்றன்னா வீட்டுக்கு சந்தோஷப்படணும், நீ வரலைன்னா ஏங்கணும், இன்னும் வரலையே. நீ மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பொதுவாக சொல்கிறேன்.
அந்த மாதிரி உன் குடும்பத்தினுடைய அட்மாஸ்பியரை நீ வந்து தயார் பண்ணிக்காம நீ வரும்போதே சிடுசிடுன்னு வர்றது, வீட்டில் சிடுசிடுன்னு இருக்கிறது. ஏங்க டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் போ தெரியலாம் அப்படின்னா நீ மனுஷனே இல்லைன்றேன். நான் உன்னை யார் திட்டுவாங்க? நான் தான் திட்டணும். நீ ஒரு மனுஷனே இல்லை. நீ வீட்டுக்கு வந்தால் இஷ்டப்படணும். எல்லோரும் உங்கள் குழந்தைங்க, உங்கள் பெரியவங்க, வீட்டில் உள்ளவங்க, மனைவி, கணவன் எல்லோரும் இஷ்டப்படணும். அந்த மாதிரி நடந்துக்கணுங்க. வீட்டில் சிடுன்னு இருந்தால் வீட்டில் உள்ளவங்களுக்கு நிம்மதி இருக்காது, உனக்கும் நிம்மதி இருக்காது. நான் ஒருத்தரை பார்த்துருக்குறேன். அவர் இப்படியே தான் எப்போ பார்த்தாலும் சிடு இருப்பார். நான் இங்கே இல்லை, விஜயவாடாவில் நான் இருந்த கொஞ்ச நாள். அங்கே ஒரு வீட்டில் இருந்தப்போ அந்த வீட்டினுடைய ஓனர் அவங்க ஒய்ஃப் வருவாங்க காலையில் அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. பெரிய பணக்காரர் வந்தால் அந்த அம்மா பயந்துனே வரணும் இவர்கிட்ட. ஒரு அன்பாக வர்றலாம் அந்த மாதிரிலாம் இல்லை அவர் வீட்டில். அந்த அம்மா வந்தாக்கா என்ன அப்படின்னுவார். இல்லை போகிறீங்க எல்லாம் எடுத்துக்கினீங்களா? எல்லாம் எடுத்துன போ அப்படின்வார். சரிங்க, அப்போ சாயந்தரம் என்ன? சாயந்தரம் நான் ஃபோன் பண்ணுறேன் போ. என்னங்க இதெல்லாம் இப்படியா இருக்கிறதுங்க? அதனால் இப்படி இருக்கக்கூடாதுங்க. அதனால் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் இதுதான். அப்போ நிம்மதியாக வாழறதுக்கு என்ன செய்யணும்? அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். நிம்மதிக்கு என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுதோ. பைபிள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அவருடைய சூழ்நிலைகளில் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதில் அடுத்த வாரம் தான் அவருக்கு ஆண்டவர் ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்தார் அப்படின்னு ஒரு வசனம். அதுக்கு என்ன காரணம்? என்ன பண்ணார் அவர்? எதனால் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு அல்லது அமைச்சு கொடுத்தாரு? அதெல்லாம் வந்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் மனசில் ஒரு சமாதானமும் அமைதியும் நிம்மதியும் உள்ளவர்களாக வாழ வேண்டும். என்னுடைய நிம்மதியை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தெய்வீக சாந்தி சமாதானம் பெற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. ஒரு பேராசை நிமித்தமோ அல்லது பொறாமை நிமித்தமோ ஆண்டவரே எங்கள் முகத்தை எப்போ பார்த்தாலும் எல்லாரிடத்துலேயும் சீரியஸாக வைத்து கொண்டதின் நிமித்தமோ, பொறாமை நிமித்தமோ அல்லது கர்த்தாவே கோபத்தின் நிமித்தம், பகை உணர்வு நிமித்தமோ எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை நாங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது, நிம்மதியை இழந்துடக்கூடாது, நிம்மதியான சூழ்நிலைகளை பாழாக்கி கொள்ளக்கூடாது. நாங்கள் அவைகளெல்லாம் விட்டுட்டு கர்த்தாவே எல்லாரிடத்திலும் அன்பாக பழகி, எல்லாரிடத்திலும் அன்பாக பேசி ஆண்டவரே, எல்லாரிடத்துலையும் ஆண்டவரே நல்ல சிரிக்க வச்சு, அவங்கள சிந்திக்க வச்சு ஆண்டவர் பகிர்ந்து கொள்வதிலையும் புத்தி சொல்லுவதிலையும் எங்களை சூழ்ந்திருக்கிறவங்கள கலகலப்பாக வச்சுருக்கிறதுலையும் நாங்கள் அப்படி பழகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒரு இடத்துக்கு வர்றோம்னாக்கா, ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றோம்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு வர்றோம்னாக்கா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க சந்தோஷப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும், மற்றவங்களை வாழ வைக்கணும், மற்றவங்க வாழறதுக்கு வழி கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்தில் எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.